அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நாளைய தினம் பிப்ரவரி 14. பிப்ரவரி 14 என்று சொன்ன உடனேயே சமூகத்திலே பரவலாக உடனே நினைவுக்கு வருவது காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டே. இந்த காதலர் தினம் என்பது இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி கொண்டிருக்கிறது. இது உண்மையிலேயே சமூகத்தை, சமுதாயத்தை சீரழிக்கிற, பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு மோசமான ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஆபாசத்தை அறவே அனுமதிக்காது. ஆபாசத்தையும் அசிங்கத்தையும் அருவருப்பையும் அறவே அனுமதிக்காமல் மாறாக அதை முழுமையாக அழிக்கின்ற ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது சமூகத்திலே? இளைஞர்களும் இளம்பெண்களும் பிப்ரவரி 14 வந்து விட்டால் நாங்கள் எங்களுடைய காதலை கொண்டாட போகிறோம் அல்லது முதல் காதலை அறிவிக்க போகிறோம் என்றெல்லாம் இன்றைக்கு பல்வேறு விதமான கேளிக்கைகள், கூத்துகள் சமூகத்திலே நடப்பதை பார்க்கிறோம். ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த காதலர் தினம் என்பது, இந்த கன்றாவி கலாச்சாரம் என்பது திட்டமிட்டு மேற்கத்திய சதிகாரர்களால் கட்டுக்கோப்போடு இருக்கக்கூடிய நாடுகளை குறிவைத்து, கட்டுக்கோப்போடு இருக்கக்கூடிய சமூகங்களை குறிவைத்து திட்டமிட்டு உள்ளே நுழைத்த ஒரு கன்றாவி கலாச்சாரம் தான் இந்த காதலர் தினம் என்பது. இளம்பெண்கள், இளைஞர்கள், ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக மனதிலே வையுங்கள். குறிப்பாக இளம் ஆண்கள், வாலிபர்கள், ஒரு விஷயத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். காதலர் தினம் என்கிற பேரிலே, காதல் என்கிற போர்வையிலே அந்நிய பெண்களோடு சரச விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டும், கொஞ்ச நேரம் சல்லாபத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களே, அந்த இடத்தில் உங்கள் உடன் பிறந்த சகோதரிகளை வைத்து பாருங்கள், உங்களுடைய தாயை வைத்து பாருங்கள், உங்களுடைய நெருக்கமான உறவுக்கார பெண்களை வைத்து பாருங்கள். உங்களுடைய மனம் எவ்வளவு வலிக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் எப்படி இளம் வாலிபர்களாக, இளம் பெண்களாக இருக்கிறீர்களோ, இதே போன்றுதான் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் ஒரு காலத்திலே இருந்தார்கள். உங்களுடைய பெற்றோர்களும் இருந்தார்கள். இன்றைக்கு அவர்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? இதே ஒரு கஷ்டம்தான் உங்களுக்கும் வரும். நாளைக்கு உங்களுக்கு திருமணமாகி உங்களுக்கு பிள்ளைகள் வந்து, குறிப்பாக பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பெண் பிள்ளைகள் பருவத்தையும் வாலிபத்தையும் அடையும் போது இது போன்ற சரச விளையாட்டுகளில் அந்நிய ஆடவர்களோடு ஈடுபடுகிறார்கள் என்கிற செய்தி உங்கள் செவியிலே விழும்போதுதான் அது உங்களுக்கு மிகப்பெரிய வலியையும் ரணத்தையும் ஏற்படுத்தும். அதனால் என் அருமை சகோதர சகோதரிகள், இந்த கன்றாவி கலாச்சாரத்தை தூக்கி எறியுங்கள். காதல் என்பது திருமணத்திற்கு பிறகுதான். காதல் என்பது உங்கள் மனைவியோடு தான். காதல் என்பது திருமணத்திற்கு பிறகு உங்கள் மனைவியோடு நீங்கள் இல்லறத்திலே ஈடுபடுகிறீர்களே, இன்பமான ஒரு அனுபவத்தை பெறுகிறீர்களே, அதை மையமாக வைத்து வருவதுதான் காதல். அந்த காதல் தான் நிற்கும், அந்த காதல் தான் நிலைக்கும், அந்த காதல் தான் நிரந்தரமாக இருக்கும், இனிக்கும் என்பதை நீங்கள் என்ன செய்துவிடக் கூடாது, மறந்துவிடக் கூடாது. மாறாக காதலர் தினம் என்கிற பேரில் கேடுகட்ட இந்த கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதன் மூலம் இன்றைக்கு சமூகத்திலே நாம் முன்னேற வேண்டியவர்கள் பலர் இன்றைக்கு பின்னடைவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அதை இன்றைக்கு நாம் வருத்தத்தோடு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆபாசத்தை, அருவருப்பை, அசிங்கத்தை அதன் வாசல் கதவை கூட திறக்காமல் மூடிவிடுகிறது. அந்நிய ஆணோ பெண்ணோ எந்த ஒரு பாலினமும் இன்னொரு பாலினத்தை ஏறெடுத்து பார்க்க கூடாது என்று சொல்லுகிறது. கற்பை காக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. பார்வையை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிறது. யதார்த்தமாக ஒரு பார்வையில், யதார்த்தமாக ஒரு அந்நிய பெண்ணை நீங்கள் பார்த்து விட்டால் கூட அடுத்த பார்வை உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லுகிறது. அதனால் அருமை சகோதர சகோதரிகள், இந்த காதலர் தினம் என்பது முழுக்க முழுக்க கலாச்சார சீர்கேட்டையும் கலாச்சார சீரழிவையும் உருவாக்கக்கூடிய ஒன்று. அதனால் முற்றிலுமாக இதை தூக்கி எறிந்துவிட்டு ஒழுக்கத்தோடு, பண்பாட்டோடு, மிக சிறந்த கலாச்சாரத்தோடு வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு அருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.